வெல்கம் டு ஆத்மா. ஆத்மா ஒருவரை நேரடியாக தாக்குவதை விட மறைமுகமாக தாக்கி முதலில் மன உளைச்சல், பின்பு பயம், இறுதியில் மரணத்தை அளிக்கும் என்கிறார்கள் மந்திரவாதிகள். இங்கே சனாவின் நிலையும் அப்படித்தான். முதலில் பயம், பின்பு மன உளைச்சல், இறுதியில் பித்து பிடித்தவள் போல் ஆகிவிட்டாள். இனி சனாவின் நிலை பித்து பிடித்தவளை போல் தொடருமா அல்லது அவளுக்கு மரணமா? வாருங்கள் பார்க்கலாம். தயவு செஞ்சு நான் சொல்றதை நீங்க கேளுங்க. நம்ம வீட்ல இருக்கிறது உண்மையான கிரண் இல்ல. ஏன் அதோட நிறுத்திட்ட? நீ சனா கிடையாது, நான் தஸ்தகீர் கிடையாது, உன் அண்ணன் பிரசாந்த் கிடையாது, இதோ நிக்கிறானே சோட்டு, இவன் மனுஷனே கிடையாது. அப்படியே லிஸ்ட் எடுத்துட்டு போயிட்டே இரு. ஐயோ, கிரண் உடம்புல கௌர் இருக்கா? நான் பார்த்தேன். கவுர் உடம்புலயே கவுர் இல்ல, செத்து போயிட்டா. அவ எப்படி கிரண் உடம்புல இருப்பா? ஏய் சோட்டு, இன்னைக்குதான் நீ வாழ்க்கையில உருப்படியான ஒரு விஷயத்த சொல்லிருக்க. நீங்க கொஞ்சம் இப்ப சும்மா இருக்கீங்களா? அண்ணா, என்ன நம்புங்க. நம்ம அம்மாவ கௌரு தான் கொன்னு இருக்கா. அந்த கௌரு நம்ம கிரண் உடம்புல இருக்கானா? அத நான் என் 2 கண்ணால பாத்திருக்கேன். அது மட்டும் இல்ல, நம்ம கடல்ல தூக்கி போட்ட கௌரோட மோதிரம் இப்ப கிரண் விரல்ல இருக்கு. ஹலோ, என்ன 3D கண்ணாடி போட்டு பாத்தியா? சரி, அந்த கண்ணாடி இருந்தா கொடு. நாங்க 3 பேரும் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ சொல்றத நாங்க 3 பேரும் நம்புறோம். கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா நீங்க? சனா, நீ சொல்றது உண்மைன்னா என் கண்ணுக்கு என் கவுர் தெரியல. முக்கியமா நான் அவ புருஷன், என் கண்ணுக்கும் தெரிஞ்சிருக்கணும்ல. ஐயோ அண்ணா, யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு நாள் உங்களுக்கு உண்மை தெரியும். அப்ப யாருமே உயிரோட இருக்க மாட்டோம். யாருக்கும் தெரியாது. எப்படியோ போங்க. சனா, ஏன் கத்துற? சனா, ஏய், என்னாச்சு சனா? ஏன் கத்துன? ஏய் சொல்லு சனா, என்னாச்சு? அங்க ரூம்ல கிரண். கிரணா? கிரணுக்கு என்னாச்சு? சொல்லு சனா. சொல்லு சனா. ஃபேன்ல தூக்குல தொங்குறா. என்ன தூக்குல தொங்கு? வாங்க, வா வா வா, போ போ போ. டேய், என்னடா ஒண்ணுமே இல்ல? அதானே. என்னடா? டேய் சோட்டு, ஒருவேளை பாடியை பார்த்ததுக்கு அப்புறம் ஃபேன் உடைஞ்சிட்டா என்ன பண்றதுன்னு நினைச்சு பாடியை இறக்கி படுக்க வச்சுட்டு பயந்து ஓடி வந்திருப்பாள் உங்க அக்கா. ஏய், சாரிப்பா, தெரியாம சொல்லிட்டேன், சாரி. பிரசாந்த், என்னாச்சு? நான் கேட்க வேண்டிய கேள்வி நீ கேக்குறியா? இல்ல, எனக்கு ஃபீவர் வர மாதிரி இருந்துச்சு, அதான் மாத்திரை போட்டு தூங்கிட்டேன். ஏன் கேக்குறீங்க? இல்ல, டாக்டர் கிட்ட போலாமான்னு கேட்க வந்தோம். நீ மாத்திரை போட்டல, நீ நல்லா ரெஸ்ட் எடு, காலையில பார்க்கலாம். சரியா? வாடா, சரிண்ணா. தூங்குமா. பாய். பாத்துக்கோ. தூங்கு. போ. பாத்தீங்களா? தூக்குல தொங்குறாளா? பார்த்தோம். நல்லா தூங்குறா. நல்லா இழுத்து போத்திக்கிட்டு கொரட்டை விட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கா. என்ன வேணும்னா நீ போய் பாரு. போ, போய் பாரு. போ. டேய், அவளுக்கு என்னமோ ஆயிடுச்சு. வா.
ம். தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க. நான் பார்க்கும்போது கிரண் தூக்குல தொங்கிட்டு இருந்தா அதானே? ஆமா ஆமா. நீ எதுக்கும் போய் முதல்ல ஒரு சைக்காட்ரிஸ்ட பாத்துட்டு வா, சரியா? வாடா. ஏய், போங்க. வா. அலாரம் வைக்கவே இல்ல, எப்படி அடிக்குது? எனக்கு 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 கயிறு வருதுங்க. கிரண் அங்க பாருங்க, பாருங்க. ஏய், ஃபேன் தானடி இருக்குது, கயிறு எங்கடி தொங்குது? ஏன்டி என்ன பாடுபடுத்துற? ஏய், பேசாம பாடுறீ. பயமா இருக்குங்க. பேய் வந்து மனுஷங்களை தான் பயமுறுத்தும். உன்ன மாதிரி பேய் எல்லாம் பயமுறுத்தாது. சரிடா, பர்றி. எனக்கு எந்திரிங்க. என்னடி ஆச்சு? பேய் என்ன மேலையும் கீழையும் தூக்கி போடுதுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஏண்டி? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்டி இந்த மாதிரி தொல்லை பண்ற? பேய் மனுஷங்களை தாண்டி அப்படி பண்ணும். உன்ன மாதிரி பேய் எல்லாம் அப்படி பண்ணாதுரி. உன்னை கல்யாணம் பண்ணிட்டு பயப்படுறதுக்கு பேய கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கலாம். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கேன். ஐயோ ஐயோ, பாரு. ஐயோ, எனக்கு பாவத்திற்கு துணை நின்றவர்களும் பாவம் செய்தவர்கள்தான். சனா தான் செய்த பாவத்திற்கு கூலியாக கௌரின் ஆத்மா மூலம் மரணத்தை பரிசாக பெற்றாள். அந்த ஆத்மாவின் மரண வேட்டைக்கு பலியாக போகும் அடுத்த நபர் யார்? சிரித்துக் கொண்டே கொடுமைகளையும் துரோகங்களையும் செய்பவர்கள் அழுது கொண்டே அதற்கான தண்டனைகளை அனுபவித்தே தீர்வார்கள். தன் தாயையும் தங்கையையும் இழந்த பிரசாத், சோட்டு இப்போது இந்த நிலையில்தான் இருக்கிறார்கள். கல்மனம் கொண்ட இவர்களுக்கு கௌரின் ஆத்மா என்ன தண்டனை கொடுக்க போகிறது பார்க்கலாம்.
உங்களை விட என் அம்மா தான் எனக்கு ஊசுறேன்னு அடிக்கடி சொல்லுவியே சனா. அதை நிரூபிக்கிற மாதிரி என்னை விட்டுட்டு இவ்வளவு சீக்கிரமா உங்க அம்மா பார்க்க மேல போயிட்டியே பிரசாத். ஐயோ பிரசாத், சனா. உட்காருங்க. ஐயோ சனா. அழாதீங்க மாப்பிள்ள. எப்படி பிரசாத்? பேயோ பிசாசோ ராட்சசியோ ரத்த கேட்டேரியோ பொண்டாட்டின்னு ஒருத்தி இல்லனா, அதுவும் என் சனா இல்லனா. ஐயோ, அண்ணி கூட தான் இறந்துட்டாங்க. அண்ணன் தைரியமா தானே இருக்கான். ஐயோ சத்தியமா என் சனாவ நான் கொலை பண்ணல. என்ன நம்புங்க. மாப்பிள்ள என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி என்னென்னமோ பேசுறீங்க? அழாதீங்க முதல்ல. பிரசாந்த், சோட்டு, சனா அப்பவே ஏதோ சொன்னா. நாம தான் கவனிக்காம கம்முன்னு இருந்துட்டோம். சனாவையும் இழந்துட்டோம். எப்போ சனாவே போயிட்டாலோ அப்பவே உறுதி ஆயிடுச்சு, இந்த வீட்டுல என்னமோ இருக்கு. இந்த வீடு வேண்டாம். பிரசாந்த், நான் சொல்றது கேளு. நாம இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம். இந்த வீட்டு விட்டு கிளம்பி போயிடலாம். மாப்பிள்ள, இது நாங்க பிறந்து வளர்ந்த இடம். இத்தனை நாள் இல்லாம இப்ப மட்டும் எப்படி? நீங்க பயத்துல இருக்கீங்க. 2 நாள் போனா எல்லாம் சரியாயிடும். பிறந்து வளர்ந்த இடத்துலயே சாகிறதுங்கிறது உங்களுக்கு வேணா சென்டிமெண்டா இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி எதுவும் கிடையாது. நான் கிளம்புறப்பா. இங்க பாருங்க தஸ்தகீர், நீங்க இங்க இருந்தாதான் எந்த பிரச்சனையுமே இல்லாம கவுர் சொத்தை லீகலா அடைய முடியும். சனா ஷேரும் வரும், போதுங்களா? நீங்க கிளம்புனீங்கன்னா தேவையில்லாத வில்லங்கம் வரும். எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் பிரச்சனை தான். இவ்வளவு நாள் ஒன்னா இருந்துட்டு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் விட்டுட்டு போறது சரியில்லை. எங்களுக்கு உங்களை விட்டா வேற யார் இருக்கா? இந்த வீட்லயே நீங்க தான் மூத்தவர். எங்களுக்கு நீங்க மாப்பிள்ளன்னா நானும் உங்களுக்கு மாப்பிள்ள தான். எதுவா இருந்தாலும் இங்கே இருந்து முயற்சி எடுக்கணுமே தவிர பயந்து ஓடக்கூடாது. அண்ணா, அந்த மோதிரம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு பிரச்சனையும். கரெக்டா சொன்ன சோட்டு. விஜய், அந்த மோதிரத்தை எங்க போட்ட? கடல்ல தான் போட்டேன். நல்லா யோசிச்சு சொல்லுமா. கடல்ல தான் போட்டியா, இல்ல ஏதாவது ஏரி குளம் வாய்க்கால் வரப்புல எங்கேயாவது போட்டியா? அங்க எதுக்கே போட போறேன்? பக்கத்துல கடல் இருக்கியா? அங்கதான் போட்டேன். என் குலதெய்வம் மேல சத்தியமா நான் கடல்ல தான் போட்டேன். சரி, நான் நம்புறேன். நீ இப்ப என்ன பண்றன்னா, மேல் ரூமுக்கு ஏதோ வேலையா போற மாதிரி யதார்த்தமா போற. சனா சொன்ன மாதிரி கிரண் கையில கவுர் மோதிரம் இருக்கான்னு பாத்துட்டு வந்து சொல்ல. சரிங்க ஐயா. சின்னம்மா, என்ன டிஃபன் நான் கேட்கலையே. எல்லாரும் வந்துட்டாங்க, நீங்களும் வந்துட்டீங்கன்னா வரேன் போ. என்னாச்சு? என்ன பாத்தியா? மோதிரம் போட்டிருந்தாளா? கௌரா, கிரணா, மாடியில் யார் இருந்தது? 2 பேருமே இருந்தாங்க. கிரண் ரூம்ல 2 பேரா? எப்படி? மாமா, சிங்கிள் பாடியில 2 பேர் இருக்கும்போது சிங்கிள் ரூம்ல 2 பேர் இருக்க முடியாதா? என்ன மாமா கேக்குறீங்க? 2 பேரும் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? இந்த பாரு, பதற்றப்படாம கரெக்டா நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு, சரியா? கிரண் ரூமுக்கு போனியா? கிரணை பாத்தியா? அவ கைய பாத்தியா? ஆமாங்க ஐயா, உங்க கைய பார்த்தேன். அதுல மோதிரம் இருந்துச்சு. அது கௌர் மோதிரம் தானே? நான் கடல்ல போட்டேன் அதே மோதிரம் தான். அதே தானா? அது மட்டும் இல்ல, நேர்ல கிரண் தலை வாரிட்டு இருந்தாங்க. ஆனா கண்ணாடியில
கவுர் தலைவாரிட்டு இருந்துச்சு. சனாவும் இதே தான் சொன்னா. அப்ப சனா யூஸ் பண்ண கண்ணாடிய நீயும் போட்டு பாத்திருக்க. சொல்லு, அந்த 3D கண்ணாடி எப்படி கிடைச்சது உனக்கு? தஸ்தகீர், நீங்க சொல்றது போடுற கண்ணாடி, அவ சொல்றது பாக்குற கண்ணாடி. ஆமாங்கய்யா, பேய் தான் நேர்ல தெரியாது, ஆனா கண்ணாடியில தெரியும் சொல்லுவாங்களே, அதை இன்னைக்கு தான் நேர்ல பார்த்தேன். பேய் நேர்ல தெரியாதுன்னு சொல்ற, இப்போ நேர்ல பார்த்தேன்னு சொல்ற. ஐயோ, கன்ஃபியூஸ் பண்றியம்மா. உங்ககிட்ட பேசிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்லையா? நான் பேய் இருக்க வீட்டுல இருக்க போறது இல்ல, நான் கிளம்புறேன். ஏய் நில்லு. அப்புறம் உனக்கு நான் இந்த மாசம் சம்பளம் தர மாட்டேன். என் சம்பளத்தை நீங்களே எடுத்துக்கோங்க. நான் கிளம்புறேன். எனக்கு குடும்பம் இருக்கு, எனக்கு உயிர் தான் முக்கியம். நான் போறேன். சோட்டு, பிரசாந்த், தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. முன்னாடி நான் சொன்னதே தான் இப்ப அந்த வேலைக்காரியும் சொல்லிட்டு போறா. ஆக மொத்தம் இந்த வீட்ல கன்ஃபார்மா பேய் இருக்கு. அது நம்மள கொல்லாம விடாது. யோ, வாங்க இந்த வீட்டை விட்டு போயிடலாம். போயிட்டா எல்லாம் சரியாயிடுமா? உங்க தங்கச்சி கிரண் நிலைமை யோசிச்சு பாத்தீங்களா? அவ வாழ்க்கை என்ன ஆகுறது? அவ உடம்புல தானே நீங்க சொன்ன பேய் இருக்கு. சரி பிரசாந்த், நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன். இப்ப இந்த பேய் பெரிய ப்ராப்ளமா இருக்கு. இந்த ப்ராப்ளத்துல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு நீ தான் வழி சொல்லணும். கௌர் கோபத்துடன் இருப்பதை உணர்ந்த வீட்டு வேலைக்காரி இனியும் தான் அங்கு இருந்தால் தனது உயிருக்கு ஆபத்து என்று நினைத்து பயத்தோடும் பதட்டத்தோடும் அந்த வீட்டை விட்டு வெளியேறுகிறார். பிரசாத், சோட்டு, தஸ்தாகிர் ஆகிய மூவரும் கிரணுக்காகவும் சொத்துக்காகவும் அந்த வீட்டிலேயே இருக்க நேரிடுகிறது. ஒரு தவறை மறைக்க மற்றொரு தவறை செய்வது மனித இயல்பு. அதற்கு காரணம் மனிதன் தான் செய்த தவறுகளை ஒப்புக்கொள்ள மறுத்ததினால் மீண்டும் மீண்டும் தவறு செய்ய தூண்டப்படுகிறான். இங்கே கௌரின் ஆத்மாவை அடக்க நினைத்து இவர்கள் மேலும் செய்ய போகும் தவறு என்ன பார்க்கலாம் வாருங்கள். என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச பிளாக் மேஜிக்காரன் ஒருத்தன் இருக்கான். எப்பேற்பட்ட பேய், பிசாசு, ஆவி, பூதம் எதுவா இருந்தாலும் அடக்கிடுவான். ரொம்ப பவர்ஃபுல்லானவன்னு சொன்னாங்க. அவனை பார்த்து யார் என்னன்னு விசாரிச்சு கையோட பேய் கூட்டு வந்துடலாம். என்ன சொல்றீங்க? இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? உயிர் போற விஷயம், உடனே கிளம்பு. போ பிரசாத், லேட் பண்ணாத. ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு முக்கியம். சரி, நான் கிளம்புறேன். யாரா இருக்கும்? பிரசாந்த் பிளாக் மேஜிக்காரங்களை பார்க்க போறேன்னு போனா தஸ்தகீர் பாத்ரூம்ல இருக்காரு. யாரும் வர சான்ஸ் இல்லையே. என்ன சோட்டு, சௌக்கியமா? வாங்க. அப்புறம் வீட்ல எல்லாரும் சௌக்கியமா? நல்லா இருக்காங்க. உட்காருங்க. உட்கார் உட்கார். என்னாச்சு மாப்பிள்ள, அப்படியே ஷாக் ஆகி ஃப்ரீஸ் ஆயிட்டு இருக்கீங்க? இல்ல, அது அது இருக்காதா பின்ன ஷாக்கு? ஃபாரின்ல இருக்க வேண்டியவன் திடீர்னு எதிரில் வந்து நின்னா உங்களுக்கு ஷாக்கா தான் இருக்கும். இது சர்ப்ரைஸ் விசிட். எங்க யாரையும் காணோம்? எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. என்ன சோட்டு, மணி நைட்டு 10 இந்நேரத்துக்கு எந்த கோயில் திறந்திருக்கும்? அது வெளியூர் கோயில். நாளைக்கு ஏர்லி மார்னிங்கே பூஜை. அதான் நைட்டே சீக்கிரமா கிளம்பி போயிட்டாங்க. கௌரு கூடவா? ஆமா, பிரசாந்த், கௌரு எல்லாருமே. நீங்க போல? எனக்கு தான் கோயில் சாமி நம்பிக்கை இல்லையே. நல்ல விஷயத்துலதான் உங்களுக்கு என்னைக்கும் நம்பிக்கை இருந்தது இல்லையே. அது சரி, இந்த பேய் பிசாசு இதுலயாவது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இல்ல. சரி, அதை விடுங்க. இந்த கனவு, அமானுஷ்யம், உள்ளுணர்வு, அப்புறம் பில்லி சூனியம்
இதுலயாவது நம்பிக்கை இருக்கா சோட்டு? இப்ப எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? என்ன சோட்டு, வீட்ல யாரும் இல்ல, நாம மட்டும்தான் இருக்கோம். பேசாம இருந்தா போர் அடிக்கும்ல, அதுக்கு தான். சொல்லுங்க மாப்ள. இல்ல, எனக்கு நம்பிக்கை இருந்தது, ஆனா இப்ப இல்ல. அட ஏன்னு கேளுங்களேன் மாப்ள. என் பொண்ணு ஒரு நாள் என் கனவுல வந்தா. உடம்பெல்லாம் ரத்த காயம். ஐயோ அப்பா, என்னை எல்லாரும் சேர்ந்து கொல்றாங்களேன்னு கதறினா. என்னை காப்பாத்துங்கன்னு கண்ணீர் விட்டு கெஞ்சினா. கௌரின் ஆத்மாவை ஒழித்து கட்ட இவர்கள் சதித்திட்டம் தீட்டும் போது பெரியப்பாவின் வருகையும் அவர் கண்ட கனவை பற்றி கூறியதும் சோட்டுவின் தலையில் இடியே விழுந்தது. கௌர் இறந்தது பெரியப்பாவுக்கு தெரிய வந்தால் இவர்களின் நிலை என்னவாகும்? நாளை பார்க்கலாம். இது ஆத்மா.